Assalamualaikum. Welcome to my channel Femina Cooking Lifestyle. Today recipe முஹப்பத் கா ஷர்பத். ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்க இந்த முஹப்பத் கா ஷர்பத்தை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்ட்ராபெரி ஜல்லி மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு சூடான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஜல்லி மிக்ஸுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, பார்த்து கம்மியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஜல்லியுமே நல்லா செட் ஆகி வரும். அதுக்கப்புறம் நான் சப்ஜா சீடு எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து ஜல்லி நல்லாவே செட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு நான் அதை மாற்றிக்கிறேன். நான் வாட்டர் மெலான் எடுத்திருக்கேன். அதில் உள்ள சீடு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வர அளவுக்கு நான் மில்க் மேட் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் வர அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு சப்ஜா சீடையும் நான் சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். நான் பசும்பால் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் மேலே ஃபுல்லாக நெய் மாதிரி நல்லா மிதக்குது எல்லோ கலரில். அதுக்கப்புறம் அந்த பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். பசும்பால் இருந்ததுனால பசும்பால் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நார்மல் பாக்கெட் பாலே சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். ரோஸ் சிரப்பில் அவ்வளோவா எனக்கு சுகர் இருக்காது, அதனால தான் நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ரூ அப்சா சேர்க்குறீங்க அப்படின்னா சுகர் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரூ அப்சாவில் சுகர் நிறையவே இருக்கும். அப்புறம் நல்லா ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிடலாம். போட்டுட்டு ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்போ சில்லுன்னு நோம்பு திறக்கிறதுக்கு கொடுக்க வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் ஜல்லி, வாட்டர் மெலான் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இது குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.